இன்று முத்துநகரில் திரைக்கு வந்துள்ள ராஜபுத்திரன் திரைப்படமானது ரொம்ப கிராமத்து சாயல்ல, அதாவது நெல்லை மாவட்டத்தினுடைய சாயல் அந்த படத்தில் முழுமையாக தெரிகிறது. கிராமத்தில் வாழ்கின்ற ஒரு குடும்பம் எவ்வளவு முன்னேறுகிறது, அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் என்ன என்பதை யதார்த்தமாக மண் வாசனையோடு ஒரு சிறப்பு மிக்க ஒரு தமிழ் படமாக நடிகர் பிரபு அவரோடு இணைந்து புதுமுகம் நடித்துள்ளார். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளராக இருக்கட்டும், ஒளிப்பதிவாளர் ரொம்ப அருமையாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் சிறிய ஒரு பட்ஜெட்ல எடுக்கப்பட்டாலும் மக்கள் மத்தியில ரொம்ப ஒரு விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படமாக இந்த படத்தினுடைய ரிசல்ட்டாக வெளிவந்திருக்கிறது. இந்த படத்தை அனைவரும் பார்க்கணும். ஏன்னா ஒரு குடும்ப பாங்கான ஒரு குடும்ப சூழ்நிலையில ஒரு தகப்ப மகனுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பாச போராட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அந்த திரைப்படம். இந்த படம் பார்க்கும்போது நாம் குடும்பத்தோடு ஒரு ஒன்றி வாழ்கின்றோம். ஒரு தகப்பன மகனுக்கு என்ன உறவு, எப்படி இருக்கிறது, மகன் படுகின்ற கஷ்டங்களை ஒரு தகப்பன் எப்படி இருந்து அதை காப்பாற்றுகிறார் என்ற காலத்தின் சூழ்நிலையை எடுத்து இந்த திரைப்படமாக மிக அருமையாக அமைந்திருக்கிறது. இந்த படத்தை நாம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் திரைக்கு சென்று பார்க்க வேண்டும். நெல்லை மண்ணை சேர்ந்த தயாரிப்பாளர் கோதசா மற்றும் இசை அமைப்பாளர் நோபல் ராவ் ராஜா மற்றும் ஒளிப்பதிவாளர் ஆண்டனி இவருடைய இயக்கத்தில் இந்த படம் ரொம்ப அருமையா அமைந்திருக்கு. ஒரு சிறிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம்னாலும் இந்த படத்துல முன்னணி நடிகர்களான பிரபு ரொம்ப தகப்ப ஸ்தானத்துல ரொம்ப சிறப்பாக நடிச்சு படத்துல ரொம்ப அருமையாக தன்னுடைய நடிப்பை வெளிக்காட்டியிருக்கிறார். அவருடைய பையனாக வரக்கூடிய புதிய முகம் அவர் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. ஒரு யதார்த்தமான ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவை இந்த படத்துல காட்டியிருக்காங்க. அவரோட முன்னணி நடிகர்களான லிவிங்ஸ்டன், மன்சூர் அலிகான், உதயகுமார் உட்பட எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு பெண்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு குடும்ப பாங்கான ஒரு திரைப்படம். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம்.